பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவர் அவருடைய சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிற செய்தி எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாயமாலமும் சுத்த இருதயமும் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். மாய்மாலம் அப்படின்றது இருதயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம்தான். சுத்த இருதயம் அப்படின்றது கூட நம்ம ஆண்டவருடைய வசனத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கிறோம், அதுக்கடுத்து நம்ம அந்த வசனத்தின் படியாக நம்மளுடைய விருப்பத்தை எப்படி மாற்றிக்கொள்கிறோம், ஆண்டவர் எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கு, அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய கொள்கைக்கு நேராக மாற்றிக்கொள்கின்றது அது சுற்ற இருதயம். மாய்மாலம் அப்படின்றது இருதயத்தில் விரும்புகின்றது ஒரு காரியமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வசனமும் அதுக்கு மாறாக இருக்கும். அப்போ இது இரண்டுல எதை நான் பின்படுவேன்? இல்லை என்றால் இரண்டையும் நான் பின்படுவேன். என் இருதயத்தின் எண்ணத்தின்படியும் நான் வாழ்க்கையை வாழ்வேன், அப்படியாகவே என் இருதயத்தில் ஆண்டவருடைய வசனத்துக்கும் செவி சாய்ப்பேன் அப்படின்றது போல நாம் நடந்தாலும் தேவனுடைய வசனம் அதற்கு என்னவென்று சொல்லி ஒரு விடையை சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை முற்றிலுமாக மாய்மாலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கருதப்படும். கிட்டத்தட்ட சவுல் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்ததை நம்ம வேத வசனங்கள்ல கவனிச்சு பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தில் அவனுடைய கீழ்ப்படியாமை என்கின்றது வெளிப்பட்டுச்சு. ஆனா அது வெளியரங்கமாக வெளிப்படும் பொழுதுதான் அவனுக்குள்ள கீழ்ப்படியாமை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாசிக்கும் போது தெரிய வரும். ஆனா ஆண்டவருக்கு அவனுடைய தினசரி நடக்கை அப்படின்ற அந்த ஒவ்வொரு காரியங்கள் மேலேயும் தேவன் அவரை பார்க்கின்றவராக இருப்பாங்க. ஒரே ஒரு நாள் என்னுடைய நாவ் என்னை அறியாமல் ஒரு வார்த்தை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, அது பெரிய நாளாக என்னை இருதயத்துல அதை நான் பழக்க வைத்ததுதான் காரணம், அதை நான் விரும்புகிறதுதான் காரணம் அப்படின்றது வெளிப்படுது இல்லைங்களா? அது போலதான். சரி, இதற்கு முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தாய் 5வது அதிகாரம் 8வது வசனம். மத்தாய் 5:8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஆமென். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இல்லைங்களா? அப்படின்னா தேவனை தரிசிப்பது என்றால் என்ன? தேவனை தரிசிப்பது என்றால் என்னுடைய மாம்ச கண்களோட ஆண்டவரை நான் பார்க்கணும் என்றால் நான் தேவனுடைய வசனங்களை சுத்த இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும். அப்பொழுது தேவன் எனக்கு தோமாக்கு காட்சி அளித்தது போல, அப்போஸ்தலருக்கு காட்சி அளித்தது போல நிச்சயமா எனக்கும் காட்சி அளித்து அவர் கண்டிப்பா நான் ஆண்டவரை பார்ப்பேன் அப்படின்ற காரியத்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இல்ல, ஆண்டவரை நம்ம மாம்சத்துக்குரிய முறையில அவரை பார்க்காம ஆவிக்குரிய முறையில நம்ம அவரை அன்றாட வாழ்க்கையில நம்ம முழங்கால் போடும் போதும் நம்ம எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் இது ரைட், இது ராங் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோட கூட அவர் முற்றிலுமா அந்யோன்யமா நாம் அவரோட நடக்கும் பொழுது அவர் நம்மளோட அந்யோன்யமா இருக்குவாரு. ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுக்குள்ள இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பாரு. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுத்த இருதயத்தோடு ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொள்ளும் போது. சுத்த இருதயம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொன்னாலும் அதன்படி நான் நடந்துப்பேன். ஒருவேளை என் இருதயத்துல அது ஏற்றுக்கொள்ள தவறுகிறது அப்படின்னாலும் அதுக்குண்டான கேள்வியோ ஆண்டவரை நான் கேட்பேன். ஆண்டவரே, ஏன்பா இந்த வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கே, இதுக்கு உண்டான அந்த விடையை எனக்கு காமிங்க, இப்ப இந்த வசனத்துக்கு உண்டான இந்த சில திருஷ்டாந்தங்கள் மூலியமா எனக்கு புரிய வைங்க அப்படின்னு சொன்னா கூட சுத்த இருதயத்தோட நம்மளுடைய நோக்கம் கரெக்டா இருக்கணும். இல்லைங்களா? நம்மளோட நோக்கம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை அதிகமா துக்கப்படுத்தி இருக்கேன். ஆனா இனிமே நான் வாழ போற வாழ்க்கையில நான் ஆண்டவரை எப்பவும் சந்தோஷப்படுத்த போறேன். அதுக்கடுத்து ஏசப்பா எனக்கு இந்த உலகத்துல நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுனால நான் என்னையும் சுத்திகரித்து கொண்டு சுத்தமா வைத்துக் கொள்வேன். அதுக்கடுத்து நான் போற அந்த இடம் பரலோக ராஜ்யம் என்கின்ற அந்த நித்திய ஜீவத்துக்குள்ளேயும் என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறாரு அப்படின்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே ஆண்டோடைய வசனத்தை பின்படுகிறதுக்கு கிடையாது. இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த மனுஷர்களா இருக்கட்டும், இந்த உலகத்துல எவ்வளவு பேர் புகழ், அழகு,
பணம், இப்படி எல்லாமே இருந்த மனுஷர்கள் யார் ஒருத்தருமே வந்துட்டு தங்களுடைய எண்ணத்தின்படியாக தங்களுடைய வாழ்க்கைய அவர்களை மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை. எல்லா மனுஷர்களுக்கும் நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன அப்படின்றது பொதுவா தெரியும். இது தீமைப்பா, இது நன்மைப்பா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் தீமையை அதிகமா பின்பற்றி கொண்டு தீமையில மகிழ்ந்திருந்து அந்த தீமையில தங்களோட இருதயத்தை அப்படியே பூரிப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா வைத்து கொண்டதுனால அவங்களுக்கு நீதிய பின்படுகின்றதுக்கு இல்லைன்னா ஆஹ் இந்த உண்மை நேர்மை அப்படின்ற அந்த காரியங்களை பின்படாதபடிக்கு அந்த அக்கிரமமான செய்கைகள்ல அவர்கள் சந்தோஷப்படுகின்றதுனால நீதிக்கு அவர்கள் புறம்பா இருக்கிறவர்களா மாறினாங்க. மாறி இருக்கிறது மாத்திரமே கிடையாது. இப்போ நான் இந்த சோசியல் மீடியா அப்படின்றது வந்துட்டு இப்போ அதிகமா நம்மளுக்கு கண்கள் முன்னாடி இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கே லைவா பார்க்க முடியும். அப்பப்பா இதோ இது போல இங்க சில காரியங்கள் நடந்திருக்கு, ஆமா இந்த மனுஷன் இப்படி நடந்துட்டாங்க, இந்த பொலிட்டிஷியன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற சில காரியங்களை நம்ம வாசிக்க முடியுது, கேள்வி அத கேட்க முடியுது இல்லைங்களா? அப்படின்னா சோசியல் மீடியா இல்லாத நாட்கள்ல இப்பொழுது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய ஆத்தர்ஸ், அதுக்கடுத்து பெரிய பெரிய இந்த செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்ல பாக்குறவங்க அந்த காலகட்டத்துல ஒருவேளை சோசியல் மீடியாஸ் அப்படின்ற இந்த காரியங்கள்லாம் இருந்துருச்சுன்னா ஒவ்வொருத்தருடைய தவறுகள் அப்படின்றது வெளியரங்கமா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ கிறிஸ்துவை அறிந்த அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளுடைய இருதயத்துல ஒரே ஒரு கேள்வி வந்திருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா எந்த மனுஷனாலையும் ஆண்டவர் என்று அவன் பரிசுத்த வாழ்க்கையையும் அதுக்கடுத்து நன்மையை பின்பற்றுகின்ற ஒரு மனுஷனாகவும் ஒருவனாலும் வாழ இயலாது அப்படின்றது நம்மளுக்கு புரிய வந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த ரியாலிட்டி லைஃப்குள்ள தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த ரியாலிட்டிக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக அவர் மேல் விசுவாசத்தை வைக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஆவியை அவர் தந்தரில் இருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நம்மை நன்மையை மட்டுமே பின்பற்றி அவரை நாம் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நடக்கும்படியாக நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட பரலோக ராஜ்யத்தை சொதந்து கொள்ளும்படியாக அவர் பரத்திலிருந்து நமக்கு வல்லமையாக பெலனாக இறங்கி வந்திருக்கிறாரு இல்லைங்களா? ஆனா இந்த உலகத்தின் மனுஷர்களுக்கு எப்படி இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடக்கின்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம்? என்னுடைய சொந்த பந்த ஜனங்களை நான் எழுந்து விடுவேன், இதோ நான் பேர் புகழை பணத்தை எழுந்து விடுவேன் அப்படின்ற அந்த காரியங்கள் மேலதான் இந்த உலகத்தின் ஜனங்கள் நோக்கமாயிருந்து அவர்கள் ஆண்டவரை ருசித்து பார்க்காமல் இருக்கின்றதுனால அவர்கள் இந்த பெரிய பிரயோஜனம் என்கின்ற இந்த பெரிய பொக்கிஷத்தை எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுந்து கொண்டிருக்கின்றதுக்கு காரணங்கள் இதுதான். ஆனா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அவர் யார் என்று சொல்லி அவர் கிருபை நிறைந்தவர் என்று சொல்லி அறிஞ்ச பிறகும் நாம் அவரை இழந்து விட்டால் நம்மை காற்றிலும் பரிதவிக்கப்பட்டவர்கள் இன்னொருவர் தெரியாது. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தாய் 6வது அதிகாரம் 2வது வசனம். மத்தாய் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் நீ நன்மை செய்யும் போது மனுஷனால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீடுகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஆமென். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து அந்த மாய்மாலம் என்கின்றது எப்படி வந்துட்டு அப்படியே உண்டாகுது அப்படின்றத பாருங்களேன். நம்மளுடைய இருதயம் தான் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வந்துட்டு தீர்மானத்தை செய்கின்றதுக்கு முன்பதாக, அதை முடிவு செய்யறதுக்கு முன்பதாக என்ன செய்வோம் நம்மளோட இருதயத்துல? இப்போ நாளைக்கு இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இருதயத்துல என்னன்னு சொல்லி முடிவு பண்ணிப்போம். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சுக்கணும். ஒரு சகோதரியா இருந்தா அந்த சகோதரி இருதயத்துல பேசிப்பாங்க, 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஜபிக்கணும், அதுக்கடுத்து வந்துட்டு சமையல் கட்டு போய் எல்லாம் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணணும், இவ்வளவு மணிக்கு நான் இப்போ டிஃபன் கட்டி பசங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும், அதுக்கடுத்து நான் வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு அப்போ உக்காடுறேன். இது போல ஒரு சில தீர்மானங்களை தன்னோட இருதயத்துல முடிவு செய்தது பிறகுதான் அத பிராக்டிக்கல் லைஃப்ல அது வந்துட்டு கொண்டு வர அவங்களால முடியுது. காலையில அவங்க நினைச்சது போலவே 5 மணிக்கு ஏஞ்சிக்கிறாங்க,
அது போலதானே ஒரு முடிவு தீர்மானத்தை செய்கின்றது அப்படின்றது அதுதான். அப்படின்னா இந்த இடத்துலயும் பாருங்களேன், சில காரியங்களை இவங்க தீர்மானத்தை செய்யறாங்க தங்களுடைய இருதயத்துல. அவங்க முடிவு செய்யறாங்க என்ன அப்படின்னு சொல்லி, நம்ம நன்மையை செய்யணும். ஆனா அந்த நன்மையை செய்கின்றதுக்கு நோக்கம் என்ன? அந்த நன்மை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஆண்டவரை அறிஞ்சிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய கண்ணோட்டத்தின்படியாக அழைக்கப்படுகின்ற தேவ மனுஷர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஜனங்களுடைய மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறவர்களோ, ஜனங்களுக்கு உபதேசிக்கிறவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்களோ, இல்ல ஜனங்களுடைய பிரபுக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களோ, இவர்கள் எல்லாருமே எப்படி நடந்து கொண்டிருந்தாங்களா பாருங்க. இவங்க யாருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு முழு நோக்கம், உதவி செய்கின்றதுக்கு முழு காரணமும் நோக்கமும் என்னவா இருக்கின்றதா இருதயத்துல என்னன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இதை இப்படி நம்ம உதவி செய்யும் பொழுது தாரை ஊதி வைத்து இப்படியாக தாள மேளம் இதெல்லாத்தையும் இது பண்ணி எல்லாரும் முன்னாடியும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிய வரணும். அப்ப தெரிய வரும்போது நான் போகும்போது வரும்போது இவரு இவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பேசுவாங்க. நாளைக்கு என்னுடைய சாவுக்கு இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றது போல தன்னுடைய இருதயத்துல தீர்மானித்துக் கொள்கிறான். ஆனா அவன் செய்கின்ற அந்த காரியம் பாருங்களேன் எவ்வளவு நன்மையான காரியமா இருக்கு. ஆனா அவனுடைய நோக்கம் தவறா இருக்குன்றதுனால இதற்கு அவனுக்கு தேவனிடத்துல எந்த விதமான பலனும் கிடையாது, இல்லைங்களா? அப்படியாகத்தான் நாமும் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நம்மளுடைய இருதயத்தில் நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு முடிவுகளும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நான் இந்த ஒரு பொருளை நான் இன்று வாங்க போறேன்னு, இந்த பொருள் வாங்குறதுக்கு உண்டான இவ்வளவு தொகை என்னிடத்தில் உண்டு. ஆனா இவ்வளவு தொகை கொடுத்து நான் இந்த பொருளை வாங்குகின்றது கர்த்தருக்கு முன்பதாக நிச்சயமாக அது மேன்மையாக இருக்குமா கர்த்தருடைய கண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொருள்ல இருந்து கூட நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு நம்ம எப்போ இணங்குவோமோ அந்த இடங்கள்ல இருந்து தான் கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்றதையும் அதுக்கடுத்து சுத்தமான இருதயம் நம்மளுக்குள்ள உண்டாயி கர்த்தரை தரிசிக்கின்றவர்களாக நம்ம மாறவும் ஆரம்பிப்போம். மத்தாய் 15வது அதிகாரம் 7-9 வசனத்தை வாசிங்க. மத்தாய் 15வது அதிகாரம் 7-9. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ஆமென். ஆமென். இதோ வாயிலிருந்து கிட்டே சேருகிறவர்களாக இருந்து இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு தூரமா இருக்கின்றவர்கள் இன்னார் அப்படின்றத யார் அறிஞ்சு வச்சிருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறாராம். நம்மளுடைய நோக்கம் என்ன? எதற்காக நாம் சபைக்கு போகிறோம்? நாம் எதற்காக தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம்? நாம் எதற்காக தேவனுடைய உபதேசத்தை நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஒருவேளை என்னுடைய நோக்கம் நான் உபதேசிக்கின்றதன் மூலியமாக ஜனங்கள் எல்லாரும் நான் கனமுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லியும் எனக்கு ஒரு ஐடென்டிபிகேஷனும் கிடைக்கும் அப்படின்றது போல நான் உபதேசிக்கின்றதுக்கு என்னுடைய இருதயத்துல நான் கொஞ்சமா நான் என் இருதயத்துல மேன்மை பாராட்டுகின்றது போலவும் இல்லைன்னா அந்த காரியத்தை நினைச்சு பாக்குறதா இருந்தாலும் நான் கர்த்தருக்கு செய்த அந்த ஊழியம் அப்படின்றது முற்றிலுமா ஜீரோவா தான் இருக்கும். அதுக்குண்டான பலன் கிடையாது. அந்த பலன் அப்படின்றது மனுஷர்களுடைய கண்கள்ல மேன்மையா பார்க்கப்பட்டுருச்சு இல்லைங்களா? அதை நானும் என் இருதயத்துல அதை எதிர்பார்த்தேன் இல்லைங்களா? அந்த இடத்துலயே எனக்கு உண்டான பலனை நான் இந்த பூமியில அடைஞ்சு தீர்ந்தாயிற்று. அதுக்கடுத்து என்னுடைய இருதயத்தை மாய்மாலத்துல தான் நான் பெருக செய்து அதுக்கடுத்து நரகத்தின் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறவனா இந்த இருதயத்துக்கு இந்த உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த உள்ளான மனுஷனுக்கு மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல சந்தோஷப்படுகின்றத நம்ம எப்ப பழக வைக்கவோமோ அதுக்கடுத்து நாம் மாய்மாலக்காரர்களாகவே நடந்து கொள்ளுகிறதுக்கு ஆரம்பித்து விடுவோம். நம்மளோட இருதயம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வெறுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு ஸ்திரீ பார்த்து, இதோ உன்னை பெற்ற அந்த கர்ப்பம், அந்த ஸ்திரீ எவ்வளவு பாக்கியவதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஆனாலும் தேவனுடைய வசனத்தை கேற்றும் அதன்படி நடக்கின்றவர்களை தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வயசுப்பா அது தவிர்க்கிறாரு. அதை அவர் அங்கீகரிக்கிறது போல அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அதுக்கடுத்து மனுஷர்களால் வருகின்ற அந்த மகிமையை நான் தேடுவதில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற அந்த மகிமையை நான் தேடுகின்றவனாக இருக்கேன். சில பேர் பார்க்கலாம்,
அவங்கள எடுக்கின்ற அந்த தீர்மானங்கள் தவறா இருந்தாலும் அது தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலியமா அவங்களுக்கு புத்திமதியை சொல்லும் போது அவங்க அந்த விஷயத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் நீதிமான்னு சொல்லி விளங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நோக்கம் வேற. நான் இப்படி தீர்மானத்தை செஞ்சுட்டேன். நான் தீர்மானத்தை செய்தது கரெக்ட் அப்படின்றது வசனம் தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா? வசனம் தவறு அப்படின்னு சொன்னா சுத்த இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற அந்த சிறு குழந்தையை போல ஒருவன் மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க ஒருபொழுதும் முடியாது. அதனாலதான் யாரே சில வேலைகள்ல நம்ம வந்து பெரிய பதவிகள்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். உயர்வான இடங்கள்ல இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த உயர்வான இடங்கள்ல இருக்கின்றவர்களும் அதுக்கடுத்து ஐஸ்வர்யவான்களா இந்த உலகத்தின் சம்பத்து உள்ள சில பேரா இருந்தா நம்மளுடைய விஷயத்துல மிகவும் ஜாகிரதையா இருக்கணும். நம்மளுடைய இருதயம் அந்த இந்த எல்லா காரியங்களிலும் பூரிப்படைந்ததாக இருக்கின்றதுனால உலக காரியங்களிலும் ஸ்பிரிச்சுவல் காரியங்களிலும் நம்மளுடைய இருதயம் அப்படியே பூரிப்பா இருந்து தேவனுடைய வசனத்துக்கு இணங்காததை போல ஒரு மாயமாலக்காரர்கள் போல மாயமான ஒரு தாழ்மை நம்மளுக்குள்ள வருகின்றதை போல இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய இருதயம் இப்படிப்பட்ட சில காரியங்களை எங்கன்னா எதிர்பார்க்குதா அப்படின்றது போல நம்ம மேல நம்மளே கவனத்தை வைத்தா நிச்சயமா நம்ம இடறி விழ மாட்டோம். கர்த்தரோட சத்தத்துக்கு செவி சாய்க்கின்றவர்களாக இருப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ இருதயத்தில் நம்ம வந்துட்டு பூர் இன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா நம்மளோட இருதயத்துல வந்துட்டு அந்த எளிமை உள்ளவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறாரு. யோவான் 1வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஆமென். ஆமென். பாருங்களேன், நாத்தானியேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வராரு. பிலிப்பு போய் அவரை அழைச்சிட்டு வராரு. வந்த உடனே ஏசப்பா கிளியரா சொல்றாரு, இவன் உத்தமமான இஸ்ரவேலன், இவன் இடத்துல எந்த விதமான கபடம் இல்ல, இவனுக்குள்ள எந்த மாய்மாலமும் இல்ல, சுத்த இருதயம் இருக்கு, தேவனுடைய வசனத்தை கேட்டா இதுதான் உண்மை, இப்படிதான் இருக்கு, இதை நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தன்னுடைய புரிந்து கொள்ளுதல் முதலாவதா தவறாக இருந்தது அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி பாருங்களேன் அவனுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லப்பா வர வேண்டிய மெஸ்ஸையா அந்த தீர்க்கதரிசி யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு. அவர் வேற யாரும் கிடையாது, நஜரேத்துல இருக்கிற கலிலாயாவுல இருக்கிற நஜரேத்துல இருக்கிற யோசப்பின் குமாரனாகிய இயேசு அப்படின்னும் போது அவனுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நஜரேத்துல இருந்துலாம் ஏசப்பா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல நினைச்சிருந்தான். ஆனா வந்துட்டு நஜரேத்துல இருந்து ஏசப்பா வருவாரு, அவர் நஜரேயன் என்று சொல்லி அழைக்கப்படுவாரு அப்படின்றது வசனத்தையே அவங்க வந்துட்டு எப்பொழுதும் வசனத்தை எடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க ஆராய்ந்து பாக்குறத நம்ம வசனங்களையே கவனிக்க முடியும். வர வேண்டிய தீர்க்கதரிசி அப்படின்றாங்க, மெஸ்ஸியான்றாங்க அப்படின்னா தானியேல் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதும், அதுக்கடுத்து ஏசாயா புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கின்றதும், அதுக்கடுத்து யாத்ராகமத்துல எழுதப்பட்டிருக்கின்றது, மீகா புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, வசனத்தை வச்சுதான் வந்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்றாரு. அப்போ ஏசப்பா கிட்ட வந்ததுக்கு அடுத்து அத பார்த்த உடனே நிஜமா வர வேண்டிய அந்த ரட்சகர் நீர்தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறான் இல்லைங்களா? வசனத்தின் அடிப்படையில அவர் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாமளும் அவள் தான் நம்மளோட இருதயத்துல ஒரு காரியத்தை முடிவு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோடைய புரிந்து கொள்ளுதல் படியாகவே இதை முடிவு செய்து இல்ல இதை ஏற்றுக்கொள்ளவே என்னால முடியல அப்படின்றது போல நம்ம நினைக்காம வசனத்தை கேட்ட உடனே சாந்தமா ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த இருதயம் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆனா இவனுடைய விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவன் வசனத்துல எதெல்லாம் வாசிக்கிறானோ எதெல்லாம் அவன் வந்துட்டு ஆண்டவர் கரெக்ஷனை எதிர்பார்க்கிறாரோ எல்லா காரியத்தையும் அவன் அப்படியே கரைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து அதுக்கு நோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலிருந்து இல்ல நீ இதை விரும்பியிருக்கிய ஆண்டவருடைய வசனம் வேணாம் அப்படின்னு சொல்லுதுப்பா அப்படின்னு சொன்னாலும் இல்ல என்னோட விருப்பமே இது கிடையாது, இந்த செகண்ட்ல இருந்து இது கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குகின்ற காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு செய்து கர்த்தருக்கு கூட அந்யோன்யமா நடக்கின்றதுக்கு தன்னை பழக வைத்து கொண்ட ஒரு மனுஷனா தான் இந்த இடத்துல நத்தானியேலை நம்ம பாக்குறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். சாரி, நீ புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளாகும். ஆமென்.
ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், கலாத்தியர் 2:13 பார்க்கும்போது, இதோ பேதுரு வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கு அடுத்தும், பரிசுத்த ஆவியானவர பெற்றுக்கொண்டதுக்கு அடுத்தும், சில இடங்கள்ல தன்னுடைய இருதயத்துல சில காரியங்கள நிர்ணயித்துக் கொள்ளுகிறான். நிர்ணயித்துக் கொண்டது நிமித்தமா, அவன் வந்துட்டு அவன் தீர்மானித்த அந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதிகளோட நான் வந்துட்டு புசித்துக் கொண்டிருக்கேன், குடித்துக் கொண்டிருக்கேன். என்னுடைய சகோதரர்களா இருக்கின்ற யூத சகோதரர்கள் வந்து பார்த்த உடனே அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட அந்நேரத்திலேயே இல்ல புறஜாதிகளோட நான் வந்துட்டு நான் புசிச்சேன் குடிச்சேன் அப்படின்னா நானும் தீட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்து அவனை அப்படியே விலக்கி கொண்டு நான் சுத்தமா இருக்கிறவன் அப்படின்றது போல தன்னை காமிக்கிறான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காரியத்தை அவனுக்கு தெளிவா சொல்றான். என்ன? இல்லப்பா, விசுவாசத்தின் மூலியமா தான் ஒரு மனுஷன் பரிசுத்தம் அடைய முடியும். ஆனா வந்துட்டு புசிக்கிறதுனால, குடிக்கிறதுனால, தன்னை இப்படி சுத்திகரிச்சுக்கிறேன் அப்படின்றதுனால எல்லாம் அவன வந்துட்டு சுத்திகரிக்க முடியாது. உன் இருதயத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த சுத்தம் எங்கேயோ நீ எழுந்து போகிற பாரு. அதனால விசுவாசத்தின் மூலியமாகத்தான்ப்பா நம்ம சுத்திக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு நிச்சயித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த நிச்சயத்துக்குள்ள நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இருதயத்துல நம்ம எடுக்கின்ற அந்த தீர்மானத்தின் மூலியமாக நாம் மாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவோம். அதுக்கடுத்து நாம் சுத்தம் இல்லாதவர்களாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனத்துல கிளியரா தெரியுது. அப்போ நம்ம மாய்மாலம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கொள்கின்ற அந்த முடிவு என்ன முடிவு, என்ன தீர்மானம், என்ன காரணம், என்ன நோக்கம் அப்படின்றது தான் முக்கியம். இவனோட நோக்கமும் இவனுடைய இவன் சொல்லிட்டு இருக்கிற தன்னுடைய இருதயத்துல சொல்லிக் கொண்ட காரணமும் ஒண்ணுதான். ஒரே ஒரு காரியம் தான் அவனுக்குள்ள சிந்தித்து கொண்டான். இல்லப்பா, சகோதரர்கள் வராங்க, யூத சகோதரர்கள், இஸ்ரேல் ஜனங்க மக்கள் வராங்க இல்லைங்களா? கலாத்தியர்கள் வந்துட்டு இந்த புறஜாதிகள் தீட்டானவர்கள் இவர்களோட கூட நான் இருந்தா அவங்க வந்துட்டு என்ன தவறா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட இருதயத்துல நினைத்து கொள்ளுகிறான். அப்படின்னா இவனுடைய நோக்கம் என்ன? அந்த மனுஷர்களுடைய கண்கள்லயும் அவர்களுடைய பார்வையிலையும் ஒரு நல்லவனாக அவர் நினைக்கின்றதன்படி தான் இருக்கணும் அப்படின்றது போல நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறாரா? ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல இல்லைங்களா? இது போலதான் நாமளும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய காரியங்கள இப்படிதான் நம்ம நிர்ணயங்களை செய்வோம். சில காரியங்களை வந்துட்டு யாருன்னா நம்மள தூஷிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில காரியங்களை நம்ம மேல தவறான மொழிகளை வந்துட்டு நம்ம மேல செலுத்திருப்பாங்க. இது போல வந்துட்டு நம்ம மேல தீமையான நிறைய காரியங்களை வந்துட்டு நம்ம மேல சொல்லியிருப்பாங்க அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத ஆண்டவர் வந்துட்டு எதிர்பார்க்கிறாரு இல்லைங்களா? அவரு எப்படி எதிர்பார்க்கிறாரு அப்படின்றது தான் நான் யோசிக்கிறது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவரோட கண்ணோட்டத்தின்படியாகத்தான் அந்த காரியத்தை பார்க்கணும். ஆண்டவர் எப்படி அந்த காரியத்தை பார்க்கிறாரு? உன்னை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்க வேண்டும், நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உன்னிடத்தில் அன்பு கூறாதவர்கள் இடத்திலும் நீ அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. உன்னை துன்பப்படுத்துகின்றவர்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது இந்த காரியம் மட்டுமே தான். இல்ல நானே எனக்காக வழக்காடுவேன் அப்படின்றது போல நானே சில மாம்சமான முடிவுகளை எடுத்து இந்த மனுஷர்கள் முன்பதாக மிகவும் அவமானம் எனக்கு உண்டாயிருச்சு. அதனால எனக்கு நேரிட்ட அந்த அவமானத்தை நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்றத நான் வெளிப்படுத்தி மனுஷர்கள் முன்பதாக காமிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயத்துல தீர்மானித்துக் கொண்டால் நிச்சயமாக நாம் கபடமுள்ள ஒரு மனுஷரை போல ஒரு மாயக்காரைகளை போல நம்மளோட நடக்கையில முற்றிலுமா வித்தியாசங்கள் காணப்படும். நமக்கு மனுஷர்கள் கண்ணோட்டத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை நம்மளுக்கு முக்கியமானது கிடையாது. கர்த்தருடைய கண்கள்ல நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் மிக மிக முக்கியம். அதுதான் என்னுடைய சுத்த இருதயத்தை காமிக்கின்ற ஒண்ணு. ஏனென்றால் அந்த சுத்த இருதயத்தை நான் காத்துக்கொள்ளுகின்றதுனால தேவன் என்னோடு கூட பேசுவார், நான் தேவனோடு கூட பேசுவேன். அவரோட வருகை இந்த நிமிடத்தில் சம்பவித்தாலும் நான் நிச்சயமாக அவரோடு கூட நான் நடப்பேன். ஆனால் நான் மாயக்காரனை போல சில காரியங்களை செய்கின்றதுக்கு காரணங்களை சொல்லிக் கொண்டு அந்த காரணங்களே தவறாக இருந்தால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் யாக்கோபு 1 அதிகாரத்துல பாக்குறோம், மனுஷர்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3 அதிகாரம் 17 வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென். பரத்திலிருந்து வருகின்ற அந்த ஞானம் எப்படி இருக்கா? சுத்தம் உள்ளதா இருக்கு, சமாதானமா இருக்கு, எனக்கும் உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அடுத்து மாயமற்றதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா?
அப்படின்னா மாயக்காரர்கள் அப்படின்ற அந்த காரியம் இருக்கு இல்லைங்களா? என் இருதயத்தை இல்லப்பா இந்த காரியத்தை என் ஆசையை நான் அடிகின்றதுனால என் இருதயத்துல ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்றது வசனத்துக்கு மாறான சில விருப்பங்களை நம்மளோட இருதயத்துல நாம் வளர்த்து கொள்கின்றவர்களாகவும் கர்த்தருக்கு பிடிக்காத சில காரியங்கள்ல நாம் நேரத்தை செலவிடுகின்றவர்களாகவும் நாம் மாறும் பொழுது நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்துட்டு மாயக்காரர்களா இருப்போம். இல்ல பிரதர், நான் வந்துட்டு உலகத்தின் காரியங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்கள் இருக்கு, உண்மைதான். அது சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இதுல சில நேரத்தை நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நான் 2 ஹவர் வசனத்தை வாசிச்சேன் பிரதர் அப்படின்னு சொன்னா மாயக்காரனே அப்படின்னு சொல்லி இயேசுப்பா நம்மளை பார்த்து கூப்பிடுறதுல தவறே கிடையாது. நம்ம மாயக்காரர்களா தான் இருப்போம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் 2க்கும் உள்ளாய இருக்க முடியாது. ஒருவனாலும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒருவனை பகைக்கணும், இன்னொருவனை நேசிக்கணும். ஒருவரை அன்பு கூறணும், இன்னொருத்தனை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், அவனை விட்டு விலகுறவர்களாக இருக்கணும். அவனை வெறுக்கணும் இல்லைங்களா? இல்ல அதையும் நான் நேசிப்பேன், இதையும் நான் நேசிப்பேன் அப்படின்றது போல நான் நடந்தேன்னா நிச்சயமா நம்ம வந்துட்டு கர்த்தருக்கு ஊழியத்தை பார்க்கவே முடியாது. நம்மளுடைய பிஹேவியர் அப்படின்றது இந்த உலகத்தின் மனுஷர்கள் கிட்ட இதுக்கு கண்டிப்பா இருக்கு, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம். அதனால அவங்களும் கூட சில நன்மைகளான காரியங்களை அவங்களும் செய்வாங்க. அப்படியே அநேக தீமையான செயல்களையும் கூட அவங்க விருப்பத்தோடு கூட செய்வாங்க. ஆனா பர்சன்டேஜ் அளவுல நம்ம அவங்கள விட கொஞ்சம் கம்மியா தெரியலாம். நம்மளுடைய கண்களுக்கு நீதிமானுக்கு போல நம்ம தெரியலாம். ஆனா ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வசனத்தை கவனிக்கலாம். மத்தாய் 22வது அதிகாரம் 12-13. மத்தாய் 22வது அதிகாரம் 12-13. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இருக்கிறவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் புற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஏசப்பா ஒரு ஓமையை சொல்றாரு, பேரபிள்ஸ். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஓமையில வந்து ஒரு அரசன் தன்னுடைய மகனுக்கு கல்யாணத்தை செய்து வைக்கிறாரு. அந்த கல்யாண விருந்துக்காக மனுஷர்களை அழைக்கிறதுக்காக தன்னுடைய பணிவிடைக்காரர்களை அனுப்புறாங்க. அந்த ஊழியக்காரர்களை அனுப்புனப்போ அவங்க போய் அந்த ஜனங்கள் எல்லாரையும் போய் கூப்பிடுறாங்க, வாங்கப்பா உங்களுக்காக விருந்து ஆயத்தமா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கொஞ்சம் பேர் வந்துட்டு இல்ல எனக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வயலுக்கும் கொஞ்சம் பேர் தன்னோட வேலைக்கும் போயிட்டாங்க. இன்னும் சில பேர் போய் கூப்பிடுவோம், அவங்க வந்துட்டு அவர்களோட அந்த அரசனுடைய ஆட்கள்ல சில பேரை வந்துட்டு கொன்னு போட்டாங்க, சில பேரை கல்லெறிஞ்சு கொன்னாங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு திட்டுனாங்க. இது போலலாம் செயல்களை செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க. அழைக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன? விருந்துக்கு அழைக்கிறது அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த தீமையான இந்த நடக்கைகள், இந்த உங்களுக்குள்ள இருக்கின்ற இந்த மாய்மாலமான இந்த சில காரியங்கள், எனக்கு பக்தியை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே மோசமாக்கி கொண்டிருக்கிற சில காரியங்கள் என்ன? ஓய்வு நாளை கரைப்பிடிக்கிற அப்படின்னு சொல்லி ஓய்வு நாளை கரைப்பிடிக்கிறீங்க. அதுக்கடுத்து வந்துட்டு வருஷந்தோறும் 3 முறை நான் வந்துட்டு இந்த இடத்துல கூடி வருகிறேன், கர்த்தருக்கு இந்த பலிகளை ஏறெடுக்கிறேன் அப்படின்றது போல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதன் மூலியமா நான் திருப்தி அடைவேன், இதனால உங்களை வந்துட்டு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழைப்பேன் அப்படின்னு சொல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, எனக்கு விருப்பமில்லாத அநேக செயல்களை நீங்க சிந்திக்கிறீங்க, உங்களுடைய செயல்முறையிலையும் நீங்க செய்யறீங்க. இந்த எல்லா காரியங்களும் நீங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலியமா ஏசப்பா அவங்கள எச்சரிக்கிறாங்க. எரேமியா, ஏசாயா, ஓஷியா, மீகா, எவ்வளவு பேர் உங்களை அனுப்பி அவங்கள கரெக்ஷன் பண்ணும்போது அதுல சில பேரை வந்துட்டு என்ன பண்ணாங்க, கல்லெறிஞ்சு கொன்னாங்க. சில பேர் வந்துட்டு தண்ணீர் இல்லாத இந்த கிணறுல எடுத்து போட்டாங்க. இப்படி எல்லாம் நிறைய கொடுமைப்படுத்தி ஏசப்பா அனுப்பி வைத்த தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாத்தையுமே இப்படிதான் கொடுமைப்படுத்தி அவங்க எல்லாரையும் சாகடிச்சாங்க இல்லைங்களா? அதுக்கடுத்து ஏசப்பா சொல்றாரு, இதை இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா ஏதோ 4 பக்கமா போய் யாரெல்லாம் பாக்குற எல்லாரையும் திருமண விருந்துக்கு நீ அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் யோவான் ஸ்நானிகன். இப்படி வந்துட்டு எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அவர்கள் மூலியமா அங்கிருந்து தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதுக்கடுத்து சீஷர்கள் எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. நல்லோர் பொல்லார் அப்படின்னு சொல்லி பார்க்காம எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க.
சில பேர் வந்துட்டு இல்லப்பா நான் வந்துட்டு கொஞ்சம் தீட்டான ஜாதியானவன், இந்த ஜாதி மனுஷன், அதனால என்ன இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி தீட்டு உள்ளவன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இந்த தீட்டு உள்ளவன் அப்படின்னு சொல்லி பாக்குறது காட்டுறலும் இல்லைன்னா வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ்ல நான் போடும்போது இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சில இடங்கள்ல போனா எனக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்றாங்க, சில ஃபங்க்ஷனுக்கு அழைக்க மாட்டேன்றாங்க, அதனால நான் கிறிஸ்தவனா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கிறிஸ்தவனா மாறினவங்க கூட சில பேர் உண்டு. நல்லார் பொல்லார் இவங்களாம் மனம் திரும்பி வந்தவங்க கிடையாது. கிறிஸ்தவன் அப்படின்றது கொஞ்சம் வந்துட்டு அப்பா ஒரு வெள்ளைக்காரர் போலவோ இல்ல இது போலவோ ஒரு கனமுள்ளதாகவும், இன்னும் சில பேர் வந்துட்டு இல்லப்பா இந்த சிஎஸ்ஐ சபையில சேர்ந்தா என் குழந்தைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், அதுக்கடுத்து என் கணவர் கைவிட்டு இருக்கிறாரு அதனால எனக்கு டீச்சர் வேலை கிடைக்கும், அதுக்கடுத்து வந்துட்டு என்னுடைய குழந்தைங்களுக்கும் இவங்க ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல எஜுகேஷன் கொடுப்பாங்க அப்படின்றது போல இன்னும் சில பேர் நல்லார் பொல்லார் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் வந்தாங்க. இது போல தங்களோட நோக்கம் எண்ணங்கள் வேற. ஆனா அழைத்தது எதற்காக, ஆண்டவர் வந்தது எதற்காக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திருமண அழைக்கப்பட்டது பாவிகளே உங்களுடைய பாவத்துக்காக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை உண்டு பண்ணவர் இந்த உலகத்துக்கு மனுஷனா இறங்கி வந்தாங்க. அதனால உங்களுடைய பாவத்துக்காக நீங்க ஆண்டவர் இடத்துல மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புங்கப்பா, உங்களுக்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத இந்த செய்கள் எல்லாம் விட்டு மனம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி வராங்க. வந்து ரோமர் 6வது அதிகாரத்துல பாக்குறதுபடியாக இந்த உலகத்தின் பாவத்துக்கு மறிச்ச உடனே அதுக்கடுத்து வந்துட்டு ஞானஸ்தானத்தோட கூட எழும்புன உடனே அவங்களுக்கு தேவனுடைய ரத்தத்தினால ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கல்யாண வஸ்திரம் அப்படின்ற ஒரு வெண்மையான ஒரு வஸ்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த வெண்மையான வஸ்திரத்தை இல்லாதவனா அதை தீட்டுப்படுத்தி கொண்டவனா ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் இல்லாமலேயே வந்து அந்த பந்தியில அமர்ந்திருக்கிறான். நல்லார் பொல்லார் அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யம் பலாத்காரத்துக்கு உள்ளா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். என்ன அது பலாத்காரம், நல்லார் பொல்லார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்தவனா நான் உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட கொஞ்சம் பிசினஸ் பண்ணலாம். இன்னும் சில கிறிஸ்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க கிட்ட வசனத்தை அப்படியே சொல்லி நான் வந்துட்டு கொஞ்சம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை சம்பாதிக்கலாம், அதுக்கடுத்து நானும் கொஞ்சம் வசனத்தை அறிஞ்சிட்டு அதுக்கடுத்து நானும் வேணா பாஸ்டர் அப்படியே மாறிடுறேன், பாஸ்டருக்கு கொஞ்சம் நன்மையா அவர் சொல்றது போலலாம் நடந்துட்டே போறேன், அப்படியே நானும் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா மாறிடுறேன், அதுக்கடுத்து எனக்கும் பாஸ்டரா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன், அவரும் எனக்கு ஒரு பிரான்ச் கட்டி கொடுத்துருவாங்க, அதுக்கடுத்து நானும் தசம பாகம் காணிக்கையும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இப்படி பரலோக ராஜ்யம் பலாத்காரத்துக்கு உள்ளாகிறது போல இவங்க எல்லாருமே உள்ள பிரவேசித்திருக்கிறது போல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வரும்போது ஒவ்வொருத்தரைய பார்த்துட்டு வர்றாரு. உள்ள வரும்போது இல்ல ஒரு சிநேகிதனை பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. பார்த்து இல்லப்பா நீ கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படிப்பா உள்ள வந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கல்யாண வஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மனுஷர்களுடைய தீமையான நடக்கைகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளாமல் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்த மாயக்காரர்களை போல தங்களோட இருதயத்துக்கும் இதோ மாம்சத்துக்கும் உள்ளானவர்களை போல அதை சந்தோஷப்படுத்துகின்றதுக்கு கர்த்தரை அசட்டை செய்தவர்களாக இருந்தவர்கள் தான் இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்கள். வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை சுத்தப்படுத்தாத சில பேர் சர்ச்சையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஆமென். ஆமென். பாருங்களேன், சார்தேஸ்ல சில பேர் தங்களுடைய வஸ்திரங்களை தீட்டுப்படுத்தி கொண்டாங்க. கல்யாண வஸ்திரம் அப்படின்றது வந்துட்டு முழுசாவே தீட்டுப்பட்டு போச்சு, கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இன்னும் சில பேர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் தனக்காக மரித்தார், தனக்காக அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு தான் செய்த கர்த்தருக்கு விரோதமா செய்த அந்த பாவங்களை நினைத்து தங்களோட இருதயத்துல துக்கம் அடைஞ்சு இனிமே கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் முயற்சினால் பயிற்சி செய்கின்றவர்களை போல இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்படியே முயற்சி எடுக்கிறவர்களாக இருக்கிற அந்த மனுஷர்களை சார்தேசில் சில பேர் எனக்காக உண்டு அப்படின்னு சொல்லி ஏசுப்பா கிளியரா வந்துட்டு அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. யார் அந்த நடக்கைகளை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த காரியங்களை அவர்கள் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஆண்டவர் கிளியராவே தெரியும். யூதா புத்தகம் 1 அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். மாம்சத்தினால் மாம்ச இச்சை என்கின்ற இந்த லௌகீக கவலையினால் அதை அடைந்து கொள்ளுகின்றதுனால் உண்டாகின்ற அந்த சந்தோஷத்துக்காக கர்த்தரை அசட்டை செய்தவர்கள் இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்டவர்களுடைய தீமையான நடக்கை என்கின்ற அந்த வஸ்திரத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? எப்படிப்பட்டவர்களை கரெக்ஷன் யாருக்கு வேணாலும் செய்யுங்க. ஒரு கட்டட சபை ஆலயத்திற்கு செல்லுகின்ற ஒரு சகோதரனோ இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி தங்களை அழைத்துக் கொள்ளுகின்றதுல சந்தோஷப்படுகின்ற மனுஷர்களோ யாரு வேணாலும் கரெக்ஷன் பண்ணுங்க. ஆனா பாவத்தினால் நிரம்பியிருக்கின்ற மாம்சத்தினால் அசூசைப்பட்டிருக்கின்ற அந்த வஸ்திரம் என்கின்ற அவர்களுடைய தீமையான மாயமான அந்த வஸ்திரத்தை நீங்க அருவெடுத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய இருதயத்தில் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே துவைத்து வெளுத்தவர்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், இவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நாட்களில் காணப்பட்ட பரிசுத்தவான்கள். ஆனா இந்த பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வஸ்திரத்தை, கல்யாணத்தின் அந்த வஸ்திரத்தை எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த கல்யாண வஸ்திரத்தோடு கூட அவர்கள் எப்படி இருக்கிறார்களா? ஆட்டுக்குட்டியானோடு ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டவர்களாக, உடுத்தி கொண்டவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக இவர் இருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்படி என்றால் அவர்களுடைய அந்த பரிசுத்த நடக்கையை குறித்து தான் இந்த இடத்துல வசனம் கிளியரா சொல்லுது. ஆமா, இப்படி வந்துட்டு கர்த்தருக்கு விருப்பம் இல்லாது எனக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தின்படியாக என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு அதன்படி தன்னை மாற்றிக்கொண்டவர்கள் தான் இவர்கள். இவர்கள் தான் அந்த சுத்த இருதயம் கொண்டவர்கள். ஆனா மாயக்காரர்கள் அப்படி அல்ல. அவர்கள் கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்களும் தங்களுடைய வஸ்திரத்தை தீட்டுப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கின்றவர்கள். அந்த மாய்மால காரியங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 7வது அதிகாரத்திலும் நாம் கவனித்து பார்க்கிறோம். என்னை வெறுமனே பாற்று, ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறவங்க, அதுக்கடுத்து என் நாமத்துல சுவிசேஷத்தை அறிவிச்சேன், என் நாமத்துல நீங்க பிசாசு தோர்த்திட்டீங்க, இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் சந்தோஷப்படாதீங்க. இதன் மூலியமாலாம் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்க போறது கிடையாது. இது எல்லாமே உங்களை விசுவாசத்துல உங்களை திடப்படுத்துகின்றதுக்காகவும், அதுக்கடுத்து அந்த மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கும் சுவிசேஷம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு கர்த்தர் அவர்களோட மத்தியில் இருக்கிறார் அப்படின்றது உறுதிப்படுத்துகின்றதுக்கும் கர்த்தர் செய்கின்ற அற்புதமும் அடையாளமும் அடையாளமுமாக இருக்கின்ற ஒரு காரியம் மட்டும்தான் இது. ஆனா இதன் மூலியமாக பரலோக ராஜ்யத்தை நான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள யார் நினைச்சாலும் நிச்சயமா அதனால பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் கிளியராவே சொல்றாரு. அப்படின்னா யார் பரலோக ராஜ்யத்தை சுதந்தித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்மலை மேல் தன் சபையை கட்டுகிறவர், நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி நடக்கின்றவன் தான் கண்மலை மேல் தன்னுடைய வீடை கட்டிருக்கின்ற ஒரு புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 6:4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். ஆமென். இயேசுவா சொல்றாரு, இதோ உன் அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உன்னுடைய கர்த்தர் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உன்னுடைய பிதா அப்படின்னு சொல்லி கூட அநேக நேரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா இயேசுப்பா வந்துட்டு யாருக்கு பிதா அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சீஷர்களை பார்த்துதான், வசனத்தை கைகொள்ள மனதா இருக்கிறவர்களை பார்த்துதான் உங்களுடைய பிதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா வசனத்தை யாருக்கெல்லாம் வந்துட்டு கைகொள்ள மனதில்லாம அதற்கு அவர்களோட விருப்பம் வந்துட்டு தடையா இருக்கோ அவர்களை பார்த்து ஏதோ உங்களுடைய பிதா பிசாசு அப்படின்னு சொல்லி கூட இயேசுப்பா யோவான் 8வது அதிகாரம் 43வது வசனத்துல சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், இது எந்த காரியத்தின் மூலியமா எதற்காக இயேசுப்பா இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ நீங்க உதவி செய்யும் பொழுது உங்களுடைய நோக்கம் அப்படின்றது கரெக்டா இருக்கணும். என்ன, அந்த ஏழ்மையில இருக்கிற ஒரு சகோதரன் அவன் பட்டினியா இருக்கிறான், அவன் குறைவு உள்ள ஒரு சகோதரனா இருக்கான், அவனுடைய குறைவு நிறைவாகணும், அவனுடைய பட்டினியா இருக்கிற அவனுடைய பசி தாகம் தீரணும். அதற்காகத்தான் கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதையும் அறுக்கிறவனுக்கு அறுப்பையும் கொடுத்திருக்கிறாரு. அதனால வந்துட்டு கர்த்தருடைய கரமாக நான் செயல்படும்படியாகத்தான் கர்த்தர் என்ன திடப்படுத்திருக்கிறார், இது என்னுடைய பலத்தினால அல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லியும், அந்த மனுஷனுடைய பசி வந்துட்டு முற்றிலுமா வந்துட்டு பசி போய் அவன் திருப்தி அடையணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காகவும் போய் ஒரு மனுஷன் வந்துட்டு யாருக்கும் தெரியாம போய் உதவி செய்யறான், தன்னுடைய இருதயத்துல இப்படி தீர்மானித்துக் கொள்கிறானே, இதுதான் சுத்த இருதயம். இப்படிப்பட்ட இருதயத்தான் ஆண்டவர் எப்பொழுது எதிர்பார்க்கிறார். இருதயத்துல இந்த இருதயத்தின் காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு வஸ்திரத்தை நம்ம வாங்கும் பொழுதும் அவ்வளவுதான்,
இதோ இந்த வஸ்திரத்தை நான் போட்டுட்டு அப்படியே ரோட்ல போயிட்டு இருந்தா எல்லாரையும் என்ன பார்க்கணும் அப்படின்றது போல ஒரு வாலிப சகோதரிக்கோ ஒரு சகோதரனுக்கோ தன்னோட இருதயத்துல எண்ணம் தோன்றுது அப்படின்னா, நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படின்றது ஆவியான ஒரு பரத்துல இருந்து வந்த ஒரு எண்ணம் கிடையாது. அந்த எண்ணம் பிசாசு கொடுக்கின்ற ஒரு எண்ணமாக இருக்கும். அந்த எண்ணம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் இருக்கக்கூடாது. எந்த பொருள் வாங்கும் போதும் அவ்வளவுதான். அப்படியே இதை பார்த்து எல்லாரும் வாய் மேல விரல் வைக்கணும் அப்படின்றது போல நம்மளுக்கு நம்மளோட இருதயத்துல அப்படி ஏங்குதுங்களா? ஏன்னா நம்ம உலகத்தார்களா இருக்கும்போது இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருந்துச்சு. இப்ப கூட அந்த பூர்வ காலத்தின் அந்த மனுஷன் இருந்தா நிச்சயமா அவனை நம்ம வெறுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அவன் கர்த்தரோடு கூட கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு அவன் மறுத்து போன ஒரு மனுஷன், முடிஞ்சு போன சாப்டரை திருப்பியும் நம்ம நினைச்சு பார்க்க கூடாது. அவன் செத்துட்டான். இப்போ உயிர் வாழ்கின்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவகுமாரனா இருக்கின்ற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசத்தின் மூலியமாக நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கோ என்றால் இந்த உலகம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டு எனக்கு மறைச்சிருச்சு. உலகம் கிடையாது. நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன். நான் பரலோக ராஜ்யத்தின் வாரிசுதாரனா இருக்கேன். அதுக்கடுத்து நானும் இந்த உலகத்துக்கு மறிச்சுட்டேன். அதனால அந்த உலகத்திலிருந்து வருகின்ற எந்த மேன்மையும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நாமளும் தீர்மானத்தை செய்கின்றவர்களாக இருக்கணும். இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட இருதயத்தை பூரி படிக்க அடைய செய்து அதுக்கடுத்து மாயமாலக்காரர்களாக நாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிப்போம். அதனால கொஞ்சம் பிடித்தமா பெசந்தை மாவு அத்தனையும் பிடித்தமாவா மாற்றும். அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமென். ஏசுப்பா எவ்வளவு வந்துட்டு நம்ம மேல நமக்கும் அவருக்கும் உண்டான அந்த உறவை கொடுத்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேளுங்களேன். யாருக்கு அவர் பிதாவா இருப்பார்? யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்தார்களோ, அந்த வார்த்தையானவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் ஆகுகின்ற அந்த அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்படி என்றால் ஒரு பிதாக்கு பிள்ளையா இருக்கின்ற ஒரு குழந்தையா இருக்கிற நாம் அவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது எப்படி ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயம் ஏங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரு. நம்மளோட இருதயத்தில் இருக்கின்ற எல்லா இந்த நாள்ல இருந்த எல்லா அலைச்சல்கள், இந்த நாளின் எல்லா கவலைகள், இந்த நாளில் நாம் நடந்து கொண்ட பேசின பழகின நிறைய நேரங்களை நம்ம வந்துட்டு வீணா கழித்த எந்த காரியங்களா இருந்தாலும் இந்த இன்னைக்கு காலைல 6 மணில 5 மணில இருந்து எந்திரிச்ச உடனே இந்த 8 மணி ஆண்டவருக்கு சமூகத்துல நான் திருப்பி போய் ஜபிக்கிற வரைக்குமே அந்த ஜபத்துல போய் நான் உட்காரும் போது, ஆமா என்னென்னலாம் செஞ்சேன், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத சில வார்த்தைகளை பேசினேன், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத சில காரியத்தை பேசினேன், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத போல சில செயல்களை நான் செய்தேன், அதுக்கடுத்து பரிகாசம் அப்படின்றதுக்கு நான் இடம் கொடுத்தேன் அப்படின்றது போல எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களை நீங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது ஆண்டவர் அப்படின்ற உங்களுடைய பிதா எதிர்பார்க்கிறாரு அப்படின்றது பிள்ளையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பவும் அதன் மேல் கண்ணோட்டமா நம்ம இருக்கணும். அதன் மேல நம்ம கண்ணோக்கமா இருந்தா நிச்சயமா ஆண்டவர் வந்துட்டு எதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுனால எடுத்த உடனே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்பா இப்படிப்பட்ட சகோதரி தோடும் இந்த சகோதரனை தோடும் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே போய் ஜபிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்கிட்ட எதை நான் என்னுடைய கண்ணுல இருக்கிற உத்திரத்தை நான் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என் உள்ளத்தில் பார்க்கின்ற என் உள்ளத்தில் இருக்கின்ற பிதாவா இருக்கின்ற என் அப்பா என்னத்தை எதிர்பார்க்கிறாரு, அதன்படியாக நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி முதலாவதா நம்ம நடந்து கொண்ட எல்லா செயல்கள் நிமித்தமா இருதயத்துல துக்கம் தான் உண்டாகும். தொண்டை அடிச்சுக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே இருதயம் முழுசா வந்துட்டு வேதனை எல்லாம் முழுங்கிரும். அப்பதான் ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்ணப்பா, இப்படி நடந்துகிட்டப்பா, இந்த செயல்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கப்பா, அப்ப கூட எனக்கு தெரியும்பா, இருதயத்துல தீர்மானிக்கும் போதே உங்களை மீறித்தான் தீர்மானித்தப்பா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் தெரிய வரும் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துலயே ஆண்டவர்கிட்ட அந்த விஷயங்களை நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளை கரெக்ஷன் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளோட நடக்கையில அந்த சுத்த இருதயம் அந்த செகண்ட்ல இருந்தே நம்மளுக்குள்ள சுத்த இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ப்ரோசஸ் அப்படின்றது எல்லா நேரத்திலையும். சில நாள்ல ஒரு 2 விஷயத்துல நம்ம வந்துட்டு ஆண்டவர் பிடிக்காத சின்ன தவறோ இல்ல ஒரு சின்ன ஒரு அசட்டையின் செயலோ நம்மளுக்குள்ள இருந்திருக்கும். போக போக அது எதுவுமே நம்மளுக்குள்ள இல்லாம கூட போற நாட்களும் கூட நம்மளுக்குள்ள நம்ம பார்க்க முடியும். ஆரம்பத்த நாட்கள்ல இருந்துதான் பர்சன்டேஜ் அளவா அது வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து போக போக முழுசாவே அது மாறிடும். ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி
சில பேர் பேசுறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் சிஸ்டர், இது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாங்க இந்த விஷயத்தை இது சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆமா பிரதர், நானும் இதே விஷயத்துல இருந்தேன், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் சில பேர் பேசி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோவா கர்த்தர் செய்து சொன்ன கட்டளையிட்ட யாவொன்றையும் அவன் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதன்படியாதான் ஆண்டவரோடு கூட அந்யோன்யமாய் நடந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இதுதான் அந்த அந்யோன்யம். அப்படின்னா இருதயத்தில் அவர் பார்க்கின்ற அந்த பிதாவை நாம் நோக்கி ஜபிக்க வேண்டும். இருதயத்தில் பார்க்கின்ற நடக்கின்றதை பார்க்கின்ற அந்த பிதா எனக்கு பலனை அழைப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இருதயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கூட பாக்குறாரு. ஒரு விஷயத்த நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு அட்மிஷன் போயிருக்கேன். அட்மிஷன் போயிருக்கிற இடத்துல இல்ல இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆஃபர் பண்றாங்க. ஸ்கூலுக்கு எஜுகேஷனுக்காக பசங்களை கூப்பிட்டு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என் இருதயத்துல ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல பரவாயில்ல, யாருக்கு தெரிய போகுது, நான் இந்தியால பிறந்தேன், இப்படிதானே நான் கருதப்படுவேன், அதனால வந்துட்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே திசையை திருப்பி நம்மளோட இருதயத்துல சில தீர்மானத்தை செய்து, பரவாயில்ல நான் வெளியே வந்துட்டு என் பேர் இப்படிதான் இருக்கு, என்ன நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன், அதனால என் பேர் இப்படின்னே போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நான் செய்யறேன்னு வச்சுக்கோங்க. இல்ல என் இருதயத்துல ஐயோ கர்த்தரை அங்கீகரிச்சதுனால நான் இப்படி சொல்லாம போயிட்டேனே, சரி இப்படிப்பட்ட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா அப்படின்ற சில காரியங்களும் நம்மளுக்குள்ள நடக்குது. இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இது போல எந்த விஷயத்துல நம்மளுக்குள்ள வந்தாலும் ஆண்டவர் என்ன நடக்குது, நான் ஒவ்வொரு விஷயத்த எப்படி சிந்திக்கிறேன், எப்படி செயல்படுறேன், நடைமுறை வாழ்க்கையில அதை கொண்டு வர்றதுக்கு நான் என்ன செய்யறேன், அதுக்கடுத்து அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன, அந்த நோக்கம் என்ன, எதற்காக அதை யோசிக்கிறேன், அதன் முழு நோக்கமும் அதனால நான் அடைய போற லாபம் என்ன, நான் அவரை எப்படி அசட்ட செய்யறேன், இது எல்லாத்தையும் கர்த்தர் இருதயத்தில் பார்த்து கொண்டிருப்பார். இப்படி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கர்த்தரை நான் மோசப்படுத்த முடியுங்களா? அதிகமா வேத வசனத்தை நான் வாசிச்சேன் ஏசப்பா. இன்னைக்கு நான் நிறைய நேரம் நான் வந்துட்டு அப்படியே மல்லிகை கடையில ஒரு லிஸ்ட்டை வாசிக்கிறது போல 1 hour படபடன்னு ஜபிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கர்த்தரோட கூட அந்யோன்யமா நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்பிடுவாரா ஆண்டவர்? கண்டிப்பா இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கின்ற அந்த கர்த்தர் இருக்கிறாரு, நடக்கின்றதை பார்க்கின்றவர். ஒவ்வொரு காரியங்களும் எப்படி நான் தீர்மானத்தை செய்து முடிவு செய்கிறேன் உள்ளான மனுஷனுக்குள். அப்பொழுது வெளியரங்கமாக அந்தரங்கத்தில் நடக்கின்றதை நாம் அநேக காரியங்களை நம்மளோட அந்தரங்கத்திலிருந்து கர்த்தருக்கு சொல்லுவோம். கர்த்தருக்கு விருப்பமானது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஜபம் நம்ம செய்யும்போது கூட கர்த்தரை வந்துட்டு நம்ம கண் கொண்டு பார்க்க மாட்டோம். செயல்கள் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் அப்படின்றத செயல்கள் மூலியமாக நாம் வெளிப்படையாக பார்ப்போம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அநேக நன்மை, அநேக சந்தோஷங்கள். ஒன்றும் இல்லாமல் இருந்தும் எல்லாம் இருக்கின்றவர்களைப் போல எப்பொழுதும் படுத்த உடனே ஒரு நல்ல ஒரு ஒர்க்கத்தை ஆண்டவர் கொடுக்கின்றவரா இருக்கிறாரு இல்லைங்களா? நிறைய மனுஷர்களுக்கு இது இல்லை. இன்னைக்கு அநேக போதை பொருட்களுக்குள்ள நிறைய வாலிப சகோதரர்களும் நிறைய வயதானவர்களும் நிறைய பேர் இதுதான் எனக்கு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி இருக்காங்க. தங்களுடைய மாம்சத்தை திருப்தி படுத்துகின்றதன் மூலியமாகத்தான் தான் சந்தோஷத்தை அடைய முடியும் என்கிறதை போலத்தான் இந்த உலகமே ஓடிக்கொண்டிருக்கு. அது சினிமா, சீரியல், சோசியல் மீடியா, இது கண்ணுக்கு தெரியாத ஒரு ட்ரக்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு போதை பொருள். சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி பாக்குற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். இன்னொரு இடத்துல நம்ம பாக்குறது வெளியரங்கமா தெரிகின்ற போதை பொருட்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறது மதுபானம், அதுக்கடுத்து புகை பிடித்துதல். இது இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் வந்துட்டு இதை நான் செய்கின்றது மூலியமா எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளான மனுஷனை அந்த மாம்சத்துக்குள்ள சந்தோஷம் அடைய செய்துட்டேன், இப்போ எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பழக வைத்து இப்படிப்பட்ட ஒரு அடிக்ஷன்ஸ்குள்ள நிறைய பேர் விழுந்துட்டு வர்றதை நம்ம பாக்குறோம். ஆனா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கண்ணுக்கு தெரியாத இப்படிப்பட்ட அடிக்ஷன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்களுக்கு கூட நம்ம எழுந்திடக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் எப்போ எதிர்பார்க்கிறவரா இருப்பார். யோவான் 2வது அதிகாரம் 24-25. யோவான் 2வது அதிகாரம் 24-25. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருந்ததில்லை. ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன்,
இதோ ஏசப்பாக்கு எந்த மனுஷனை கொடுத்தோம், எந்த மனுஷனும் வந்து இந்த பிரதர் ரொம்ப நல்லவருப்பா, இந்த பிரதருக்கு போய் இப்படி ஆயிடுச்சுப்பா, இவங்க வீட்டுல இப்படி ஆயிடுச்சேப்பா, இவங்களுக்கு வந்துட்டு இப்படி காய்ச்சல் வந்துடுச்சேப்பா, இவருக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் குறித்தும் கர்த்தர் இடத்துல போய் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறார். அதை நிறுத்தி பார்க்கிறவரா இருக்கிறார். என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்கிறவரா இருக்கிறாரு. ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு கேள்விப்படும் போது நம்மளோட இருதயத்துல அதுக்குண்டான சந்தோஷத்தின் மூலியமா நான் அதை எப்படி அங்கீகரிக்கிறேன், அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் என்னோட இருதயத்தில் உண்டாகின்ற அந்த சந்தோஷம் கர்த்தருக்கு விருப்பமில்லாத செயல்கள்ல சந்தோஷப்படுகின்றதா இருக்கா, இருதயத்தில் நடக்கின்றதை பார்க்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு மனுஷனை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால எந்த மனுஷனும் எந்த மனுஷனை குறித்தோ சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனுஷர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது அவருக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய திட்டத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆமென். ஆமென். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்றவர் அவர். நம்மளுடைய சிந்தை, இருதயத்தின் சிந்தை அப்படின்னாலும் நம்மளோட உள்ளான மனுஷன் அப்படின்ற நம்மளுடைய சிந்தை என்ன அப்படின்றத அவர் அறிவார். ஆனா அந்த இடத்துல இந்த ஜெபம் செய்கின்ற அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு. அதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்ட ஒரு வசனம் இது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஜெபம் செய்கின்றதுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட்ட வசனம் கிடையாது. அன்றியும் அன்றியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வசனம் ஆரம்பிக்கப்படும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ நாம் அந்த பரிசுத்தமான அந்த மகிமையின் சரீரத்தை அடையும்படியாக நாம் எப்பொழுது கர்த்தர் மேல அவருடைய வருகைக்காக ஏக்கமா இருப்போமோ அந்த ஒரு தாகத்தை பாற்று அன்றையும் கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகின்றவரை அவர் வந்துட்டு நம்மளோட கூட வந்து நமக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கின்றவர்களாக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்றவர் நம்மளோட இருதயத்தின் சிந்தை என்ன அப்படின்னு சொல்லி அவர் அறிவாராம். அப்படின்னா ஆண்டவர் வந்துட்டு நம்ம எல்லா மனுஷங்களோட இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறாரா? மனுஷனுடைய எல்லாருடைய இருதயமும் அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷனுடைய ஆதி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து. ஆமென். ஆமென். மனுஷன் தேவன் தந்த ஆவி, மனுஷனுக்கு தேவன் தந்திருக்கின்ற ஆவி, அது மனுஷனுக்குள் இருக்கின்ற ஒரு தீபமா இருக்கு. அந்த தீபம் எல்லாவற்றையும் கூட அது பார்த்து கொண்டிருக்கு, எல்லா காரியங்களும் ஆராய்ந்து பார்க்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த தீபம் யாரு? முதலாவதா நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மூச்சு காற்று தான் நம்மளுடைய ஜீவனாகவும் நம்மளுடைய ஆவியாகவும் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? நம்மளுக்குள்ள இருக்கின்ற அந்த உள்ளான மனுஷன் அப்படின்ற நம்மளுடைய பிராணன் அப்படின்ற சோலை ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அவருடைய மூச்சு காற்று தான் மனுஷனுக்குள்ள அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினான் நேரத்திலேயே அவன் ஜீவ ஆத்மமாய் ஆனான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா தேவனுடைய மூச்சு காற்று தான் நம்மளுக்குள்ள இருக்கு. அந்த மூச்சு காற்றாக ஆவியாகவும் ஆத்துமாகவும் அது வகை பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் வகை பிரிக்கப்பட்டிருக்கின்றதுல ஆவியாக தேவன் நம்மளுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கின்றவராக இருக்கிறார். மனுஷனுடைய ஆவிலிருந்து அந்த விஷயங்களை ஆண்டவர் கிளியராகவே புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது தேவனுடைய மூச்சு காற்றா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஆண்டவருக்கு எல்லா மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கின்றது தெரியும். சொல் பொருந்து இருதயத்தில் அந்த சொல் பொருந்து அது வாயிலிருந்து புறப்படுகின்றதுக்கு முன்பதாகவே அவன் எதற்காக இந்த காரியங்களை தீர்மானம் செய்தான் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். சரி, மத்தேயு 6வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 6 இல்ல யோவான் 6வது அதிகாரம் 64வது வசனம். யோவான் 6:64. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், யோவான் 6:64 யூதாசை குறித்து ஆண்டவருக்கு முதலாவதாகவே புரிஞ்சிருந்துச்சு. என்ன அவன் என்னத்தை நினைக்கிறான், என்ன அவனுடைய நோக்கம் அப்படின்றது வந்துட்டு அவன் பேசுகின்ற வார்த்தைகள் மூலியமாகவும் சரி, அவனோட இருதயத்தில் இருக்கின்ற நினைவுகள் மூலியமாகவும் சரி, அவன் யார் அப்படின்னு சொல்லி ஏசுப்பா ஆதி முதல் கொண்டு அவர் அறிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆதி முதல் கொண்டு அவர் எப்படி அறிஞ்சிருப்பாரு
அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா அவர் தேவன், அவருக்கு எல்லா காரியங்களும் புரியும், எல்லா காரியமும் தெரியும், வெளி அரங்கமா இருக்கு, உண்மைதான். அப்படியாகவே நாமும் கூட கர்த்தரை வந்துட்டு மறுதளிக்கின்றவரா இல்லையா, நம்ம வந்துட்டு கர்த்தருடைய வருகையில நம்ம நிற்போமா, தேறினவர்களா, நம்ம தேராம நம்ம கைவிடப்படுகிறவர்களா இருப்போமா அப்படின்றது கூட நமக்கு நாமே நிதானித்து பார்த்து கொள்ள முடியும். ஆதி முதல் கொண்டு எப்படி யூதாச இயேசுப்பா அறிஞ்சிருந்தாரோ அது போலவே பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்ச இன்னைக்கு இந்த வசனத்தை வச்ச கிளியரா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆமாப்பா, நான் வந்துட்டு ஆண்டவரை மறுதளிக்கிறவனா இருக்கிறேன் அப்படின்றது போல. ஆனா இது முடிவு கிடையாது. ஒருவேளை இந்த பிரசன்ட்ல, இந்த செகண்ட்ல இப்படிப்பட்டவனா நான் இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன்னா நான் என்ன மாத்திக்கணும் அப்படின்றது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவர் எப்பொழுது கூட நம்ம மேல தாகமா இருக்காரு இல்லைங்களா? எந்த வசனத்தின் ஆதாரமா நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11வது வசனம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கடந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. ஆமென். ஆமென். ஆண்டவர் கிளியராவே எழுதியிருக்கிறாரு. யார் இருதயத்தில் அவரை மறுதளிக்கின்றவர்கள் அப்படின்றது கிளியராவே ஆண்டவருக்கு கிளியரா தெரியும். அப்படியே நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் அப்படின்னா, நம்மை மீறி நம்மளுடைய வாயிலிருந்து தீமையான சில வார்த்தைகள், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகள் பொறுப்படுகிறதா? அப்படி என்றால் நிச்சயமா அதன் நிமித்தமாக நம்மளுடைய இருதயத்துல துக்கம் உண்டாய் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பணும். ஆமாப்பா, ஏதோ ஒரு இடத்துல நான் என்ன நியாயப்படுத்தி கொண்டு இருதயத்துல தீர்மானத்தை செய்து கொண்டிருக்கேன். நான் இப்படி ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டா தான்ப்பா எனக்கு திருப்தியா இருக்கும், இப்படி என்ன பேச்சு கேட்டவங்கள நான் பேச்சு கேட்டா தான் எனக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயத்துல நம்ம சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறோமா, அந்த தீர்மானம் தான் கர்த்தரை மறுதளிக்க ஆயத்தமா இருக்க அப்படின்றத வெளிப்படுத்தி கர்த்தருக்கு முன்பதாக வெளியரங்கமா காமிக்கின்ற ஒரு காரியமா இருக்கு. நான் கைவிடப்பட்டுருவேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் நான் கைவிடப்பட்டிருப்பேன் அப்படின்றதையும், யூதாஸ்கான அந்த நிலைமையின் படியாகத்தான் என்னோட நிலைமையும் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையா மாறும் அப்படின்றத இந்த உதாசீனமான சில காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, பொருளாசைக்காரனாகவும் வேசித்தனத்தை செய்கின்றவனாகவும் தன்னுடைய கண்கள் மூலியமா ஒரு சகோதரி இச்சித்து பார்க்கின்றவன் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அதுக்கடுத்து திட்டுகின்றவனா இருக்கிறானா, வாயிலிருந்து திட்டுகிறவனா, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத சில செயல்கின்றவனா இருக்கிறானா, இது எல்லா விஷயத்த செய்கின்ற இந்த மனுஷன் இருக்கிறானு, இவனோட கூட புசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா இவனுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்றதுல திருப்தி அடைகின்ற ஒரு மனுஷன், அதுல சந்தோஷப்படுகின்ற ஒரு மனுஷனாக தன்னோட உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆதலால் தான் அவன் மாற்றிக்கொள்ள விருப்பப்படவில்லை. இப்படிப்பட்டவன் இடரலாக இருப்பான். அவன் எந்த காரியங்களை பேசினாலும் அதன் முழு நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், தன்னுடைய நோக்கம் தவறாக இருக்கின்றதுனால பக்கத்தில் இருக்கின்ற அநேக சகோதரர்களுக்கு அவன் இடரலா மாறும். அப்படி என்றால் இப்படிப்பட்ட சகோதரர்களோட கூட நீங்க புசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனோட நோக்கம் வேற அப்படின்னு நம்மளுக்கு வெளியரங்கமா தெரியாது இல்லைங்களா. ஆனா இல்லப்பா நல்ல மனுஷன் தான் அப்படின்றது போல நம்ம நடப்போம். ஆனா அவனுடைய தவறுகளை அவருக்கு சொல்லிட்டு இந்த காரியங்களை இருந்து நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லணும். அவன் துக்கப்பட்டு ஆமாப்பா இது தவறு அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தத்தோட கூட கர்த்தர்கிட்ட மனம் திரும்பிட்டாருன்னா சந்தோஷம். கரெக்ஷன் செஞ்சுட்டோம்னா நம்மளுடைய கடமை அவங்க மேல மிகவும் அன்பு கூறணும், உண்மைதான். நிறைய வாட்டி நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம். கரெக்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் போல நம்ம அவங்க மேல அன்பு செலுத்த மாட்டோம், ஃபர்ஸ்ட் போல அவங்க கிட்ட பேச மாட்டோம். மாம்சத்துக்குரிய வார்த்தைகளை பேசணும்னு அவங்க எதிர்பார்க்கறது வேணா, அதுக்கடுத்து நம்மளும் மாம்சத்துக்குரிய வார்த்தைகளை அவங்க கிட்ட வந்துட்டு பேசுறதுனால க்ளோஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த க்ளோஸ்னஸை நம்ம நிறைய மாம்சத்துல பழக ஆரம்பிச்சிட்டோம். இப்படி மாம்சத்தோட பேசுறது, மாம்ச வார்த்தைகளை பேசுறது, உலகத்துக்குரிய காரியங்களை டிஸ்கஸ் பண்றது, இதற்காக ஏசுப்பா உங்களை எனக்கு கொடுக்கல, என்ன உங்களுக்கு கொடுக்கல சிஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி எந்த பிரதர் சிஸ்டர்ஸோட கூட நம்ம பாண்டிங்ல, நம்ம ஃபிளஷ்லி பாண்டிங்ல நம்ம பெருகி இருந்தாலும் அதற்காக நம்ம ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணி இனிமே நம்ம பேசினா இந்த வார்த்தைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செஞ்சோம்னா கண்டிப்பா கரெக்ஷன் அப்படின்றது நம்மளுக்குள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஆவிக்குரிய அந்த அன்பு அப்படின்றது அவங்க மேல எப்பவும் பெருக்கத்தோட இருக்கும். அந்த ஆவிக்குரிய அன்பு அப்படின்றது வெளியரங்கமாகவும் வெளிப்படையாகவும் நம்ம அவங்க கிட்ட பேசுற மனத்தாழ்மை, பேசுகிறதுல இளமையும், கேட்கறதுல இதான இப்படிப்பட்ட எல்லா
அன்பா இருக்கிறேன், அந்த சகோதரி மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்றது வெளியரங்கமா வெளிப்படுறதுனால அவங்களுக்குள்ள நான் பாவத்தை இதை செய்தேனா, இதை மறந்துட்டாரே அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சியோ அவங்களுக்குள்ள வந்து அந்த பாவத்து நிமித்தமா அவங்களுக்குள்ள வேற வெட்கம் உண்டாகும். அதனாலதான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். ஏதோ உன்னுடைய சத்ரு வந்துட்டு உன்னுடைய சத்ருவா இருக்கிறவன் வந்துட்டு தாகமா இருந்தால், பசியா இருந்தால் அவனுக்கு போஜனத்தை கொடு, குடிக்க தண்ணீர் கொடு. அப்பொழுது அவனுடைய தலையின் மேல அந்த நெருப்பு தடலை போட்டது போல இருக்கும் அப்படின்னா வெக்கம் உண்டாகும் அவனுக்குள்ள. என்னப்பா நான் இப்படி செய்த, என்ன சகோதரி இவ்வளவு என் மேல இதா இருக்கிறாரு, இவ்வளவு அன்பா இருக்கிறாரு, ஏன் ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்றது இப்படி ஏங்குறாரு அப்படின்றது அவருக்கே தெரிய வரும் இல்லைங்களா? நிறைய வாட்டி என்ன ஆயிரும் அப்படின்னா அது கேள்விப்பட்ட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கடுத்து நம்மளே அறியாம சில வாட்டி நம்ம வந்துட்டு அதை கவனிக்காம விட்டுருப்போம். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. தீத்து முதல் அதிகாரம் 15-16. தீத்து முதல் அதிகாரம் 15-16. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். தேவனுடைய வசனம் என்னன்னு சொல்லுது? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிரியைகள் மூலியமாக நம்மளுடைய விசுவாசத்தை காமிக்கணும். இங்க தீத்து சபையில சில பேர் இருக்கிறாங்க. தீத்துக்கு எழுதின இந்த நிரூபத்துல நம்ம பார்த்தா இங்க இருக்கிற ஒரு சபையில விசுவாசிகள் வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நற்கிரியைகளை செய்கின்றதுல அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. உலகத்தின் காரியங்கள்னா ஆவலோட இருப்பாங்க. அதனால நாமளும் அவ்வளவுதான். உலகத்தின் காரியத்துக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோமோ அதே காரியத்தை தேவனுடைய விஷயத்த காமிக்கிறதுல இருக்கா. எதனா ஒரு காரியத்தை விரும்பியிருப்போம் அப்படின்னா அதை நடைமுறை வாழ்க்கையிலயோ செயல்முறையிலயோ நம்ம அடையிறதுக்காக எதனா யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். அதை அடைஞ்சு அதன் மூலியமா திருப்தி அடையணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? கர்த்தருடைய காரியத்திலயும் நம்ம அப்படிதான் இருப்போமா? ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம நன்மையான அந்த காரியங்கள் எல்லாம் பிரயோஜனமற்றவர்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்தின் காரியங்களோட கூட கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். ஆமாப்பா, இதுக்கு எவ்வளவு யோசிக்காம அப்படி எவ்வளவு துணிச்சலா, இப்போ இன்னொரு வேலை வந்தா கூட நான் இந்த 500 ரூபாய்க்காக வேலை செய்வேன், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இன்சென்டிவ் வரும்னு சொல்லி வேலை செய்வேன் அப்படின்னு போய் ஜபிக்கணும். நாமே அறிஞ்சிக்க முடியும். நம்மளுக்கு 2வது அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் பிரதர் கரெக்டா பிரதர்? கரெக்ட் தான் சிஸ்டர். கரெக்ட். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், 1 சாமுவேல்ல ஏலியோடைய பிள்ளைங்க 2 பசங்க இருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஏலியோட 2 பசங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனங்களை அசட்டை செய்து தங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகின்றவர்கள் திருப்தி அடைகின்றவர்கள் போல இருப்பாங்க. இப்படிப்பட்ட செயல்களை அவங்க செய்யும் போது தங்களுடைய இருதயத்துல கிளியரா தெரியும், ஆண்டவர் இந்த விஷயங்களை விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லி, இதை அடைகிறது மூலியமா தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது போல கர்த்தரை அசட்டை செய்தாங்க. அந்த அசட்டை செய்த காரியத்தை நிமித்தமா கர்த்தர் வந்துட்டு ஏலிக்கு சொல்லி அந்த காரியத்தை கடைஞ்சுக்கிறாரு. என்னன்னு சொல்றாரு? என்னை கனப்படுத்துகின்றவர்களை நான் கனப்படுத்துவேன். கனப்படுத்துகின்றது அப்படின்னா என்ன? கர்த்தருடைய
அவருடைய நோக்கத்தின்படியாக நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் இருதயத்துல கர்த்தருடைய காரியங்கள்ல சந்தோஷப்பட்டு அவருடைய வசனங்களை நிறைவேற்றுகின்றதுல அந்த வசனத்தின்படியாக நான் நடக்கின்றதுனால தப்பா நான் நித்திய ஜீவத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லா வெளியரங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பயத்தோட கூட நான் நடக்கின்றவனா இருக்கும்போது நான் கர்த்தரை கனப்படுத்துகின்றவனா இருப்பேன் இல்லைங்களா? நான் எடுக்கிற தீர்மானம் தான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன்னா அவர் அசட்டை செய்கின்றனா. ஏன்னா செயல்முறையில ஒரு காரியத்தை கொண்டு வருகிறதுக்கு முன்பதாகத்தான் நம்மளோட இருதயத்துல நாம தீர்மானித்த பிறகுதான் அது செயல்முறையில நம்ம கொண்டு வருவோம். அப்படின்னா செயல்முறையில நம்ம கொண்டு வருவதற்கு முன்பதாக தீர்மானத்தை செய்வோம் இல்லைங்களா? அப்பவே நான் கர்த்தரை அசட்டை செய்துட்டேன்னா இல்லைன்னா கர்த்தரை கனப்படுத்தினேனா அப்படின்றது அந்த இடத்துலயே டிசைட் பண்ணப்படும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் கர்த்தரை அசட்டை செய்து கொண்டிருக்கிறோமா இல்ல கர்த்தரை கனப்படுத்தி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். லாஸ்ட் ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமென். ஆமென். தீமையை வெறுப்பதே கர்த்தரை பற்றிய பயம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த பயம் அப்படின்றது எப்படி உண்டாகும்னு சொல்லுங்க. இல்லப்பா கர்த்தர் இதை செஞ்சா தண்டிச்சிருவாரு, கர்த்தர் இது எனக்கு பிடிக்கும் தான் ஆனா அவரு இந்த காரியத்தை செஞ்சா தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி இருந்தா நான் ஒண்ணுல ஒரு நாள் அதை செய்வேன். அப்படி கிடையாது. அவர் என் அப்பா, ஒரு அன்பினால் கூடின ஒரு பயம் வரும் இல்லைங்களா? அவர் மேல் வைத்திருக்கின்ற அந்த அன்பினால் வருகின்ற ஒரு பயம். என் அப்பா என்ன பாக்குறாரு, என் அப்பா ஒவ்வொரு காரியங்களும் கவனிக்கிறாரு, அவரை நான் துக்கம் அடைய செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி வருகின்ற அந்த ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு பயம் நம்மளுக்கு ஆண்டவர் மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா தீமையை நம்ம வெறுத்து நிச்சயமா கர்த்தர் எதிர்பார்க்கின்றதன்படியாக நம்மள எல்லா விதத்திலையும் நம்ம பரிசுத்தவான்களா நம்ம நம்மளை வைத்துக்கொள்ள அவருடைய ஆவின் மூலியமாக அவருடைய வசனத்தை அங்கீகரிக்கிறது தான் அவரை கனப்படுத்துகின்றது. அப்படின்னா அவரை கனப்படுத்துகின்றது மூலியமா நாம் அவரால் சிநேகிதன் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்படுவோம். சிநேகிதனுக்கு எதையும் அவர் மறையில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் வெளியரங்கமா பேசுவேன் அப்படின்னு இருக்காரு. வெளியரங்கமா பேசுறது மாத்திரமே கிடையாது, சிநேகிதன் அப்படின்றது அவரோட கூட நாம் இருக்கின்ற அந்த நெருக்கத்தை குறித்து சொல்றது, அவரை நாம் தரிசிக்கின்றவர்களா இருக்கும், அவருடைய சத்தம் நம்மளுக்கு எப்பவும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்றது தான் அது குறிக்குது. அதன் மூலியமா சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். ஏசப்பா இவ்வளவு நேரமும் நம்மளோட கூட ஒவ்வொரு வசனங்கள் மூலியமா பேசினாரு. அவர் பேசின ஒவ்வொரு வசனங்களுக்காக ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டுவதாக. ஒரே ஒரு ஃபைனல் பிரேயரை நான் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணிட்டு இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யறேன். பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். ஸ்தோத்திர இயேசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஆம் கர்த்தரே, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. எங்களுடைய இருதயத்தில் ராஜா, நாங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியத்துக்கும் எங்களுடைய இருதயத்தில் இடத்தை கொடுத்து உலகத்தின் காரியங்கள்ல நாங்கள் சந்தோஷப்படுகின்றவர்களாக இருந்து ஐயா பரலோக ராஜ்யத்தின் காரியங்களும் நான் சந்தோஷப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறதை போல நாங்கள் மாயக்காரர்களைப் போல எந்த இடத்தில் நடந்திருந்தாலும் இந்த தேவனாகிய கர்த்தரை எங்களை அப்பா எங்களுடைய தப்பிதங்களை எங்களுக்கு நீர் சொல்லி கடிந்து கொண்டு சிச்சித்து ஐயா எங்களுடைய இருதயம் அப்பா உம்முடைய சத்தை செவி சாய்க்காத கடினமான இருதயமாக இருக்காதபடிக்கு அந்த இருதயத்தை கர்த்தாவே நீர் ராஜா உணர்வடியும்படியாக செய்யும் ராஜா. நல்ல கூயவரா இருக்கிறவரே ஐயா, நாங்கள் உங்களுடைய கைகள் இருக்கு ராஜா, களிமண்ணாக இருக்கிறோம் ராஜா. ஐயா களிமண்ணானது ராஜா கூயவன் நினைக்கின்ற பாத்திரத்தின்படியாக வராமல் போகும் பொழுது அதை எப்படியாக ராஜா அவன் மீண்டும் உடைத்து மீண்டும் ராஜா தான் நினைக்கின்ற பாத்திரத்தின்படியாக ராஜா அவனை அதை வளைவானோ அப்படியாகவே நீங்களும் எங்களை வணைந்து ஐயா உம்மோடிய பாத்திரமாக ராஜா, பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக ராஜா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய 2ஆம் வருகை
மிகவும் சமீபத்தில் இருக்கின்றது ராஜா. அதனால் ராஜா, உங்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பினால் கூடின அந்த பயத்தோடு கூட ராஜா, நாங்கள் ராஜா உலகத்தில் உள்ளவைகளையும் ராஜா வெறுத்து ராஜா, அப்பா உங்கள் மேல் அன்பு கூர்ந்து பரலோக ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களாக ராஜா, ஐயா உம்மால் நடத்தப்படுகிறவர்களாக ராஜா, அப்பா இதோ ராஜா நீர் இருக்கிறீர் என்கின்றதுக்கு இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் ராஜா நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக ராஜா, உமது ஆவினால் ராஜா நீங்கள் எங்களை அப்பா வழி நடத்தும் தகுதிப்படுத்தும் ராஜா என்று சொல்லி வேண்டிக் கொண்டு, அப்பா கூடி வந்திருக்கின்ற எல்லா என் சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அப்பா பிள்ளைகளையும் வேலைகளையும் உம்மோடி திருக்கரங்கள் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து, அப்பா அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் சந்தித்து, ஐயா சந்திக்கப்படாததுக்கு காரணங்கள் எதுவா இருந்தாலும் அந்த காரணங்களை அவர்களுக்கு அப்பா வெளிப்படுத்தி, அப்பா அந்த காரணங்களாக உமக்கு விருப்பமில்லாத செயல்களை உமக்கு முன்பதாக அறிக்கையிட்டு விட்டு அந்த தேவைகளை ராஜா உம்மோடைய கரங்களினால் ராஜா பெற்றுக்கொண்டு, அது உடல் அப்பா ஆரோக்கியத்தின் தேவையாக இருந்தாலும் அப்பா பண தேவையாக இருந்தாலும் வேற எந்த தேவைகளாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் சந்திப்பீராக ராஜா. ஆம், கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கின்ற ஒருவனும் ராஜா ஒரு பொழுதும் ராஜா வெட்கமடியான் என்கின்றதை நாங்கள் அறிவோம் ராஜா. கர்த்தர் நீர் எங்கள் கேடகமாக இருக்கிறீர், நீர் எங்கள் மேய்ப்பனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி. உம்மோடி திருக்கரங்கள்ல என் சகோதர சகோதரிகளை அப்பா எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கின்ற என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். Praise Lord brothers, praise Lord sisters. Praise the Lord. Thank you, brother. Praise the Lord.